ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நடந்த மேட்ச் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நெயில் பைட்டர் மாதிரி கூட சொல்லலாம். அந்த மேட்ச்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதே நேரத்தில் கான்ட்ரவர்சிஸும் நிறைய இருந்துச்சு. கான்ட்ரவர்சில ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன கத்துக்கலாம்னு சொல்லி இந்த மேட்ச்ல பார்ப்போம். சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டைமுக்கு போவோம். 2024 டாடா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி முதல் 8 மேட்சஸ்ல ஆர்சிபி ரொம்பவே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 8 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் தோத்துட்டாங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல எந்த டீம் எந்த கேப்டனா இருந்தாலும் அவங்க ஹோப்பை லூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா ஆர்சிபி இங்க தான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. 8வது மேட்ச்க்கு அப்புறம் 9வது மேட்ச்ல அடுத்து 6 மேட்சஸ் கண்டினியூஸா வின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஓட வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிராங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இதுக்கு நான் சொல்றதை விட விராட் கோலியே ஒரு ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூல, அதாவது ஆர்சிபி டீம்மேட்ஸ் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, சப்போஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்கு 1% தான் சான்ஸ் இருக்குது. அந்த 1% சான்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 1% நீங்க வந்து 10% சான்ஸா மாத்தி அந்த 10% வந்து நீங்க 30% சான்ஸா மாத்துறதுக்கு உங்களுக்குள்ள அது நீங்க எஃபர்ட் போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க எஃபர்ட் போட தயாரா இருந்தீங்கன்னா அந்த 30% இருந்து ஒரு மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி விராட் கோலி சொல்றாரு. அந்த மிராக்கிள் தாங்க ஆர்சிபியை நேற்று ஜெயிக்க வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஜெயிச்சது தோத்தது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு ஒரு லெசனை கத்து தராங்க. என்னன்னா, ஈவன் when the chances and odds are very very low, அவங்களுக்கு சான்ஸே ரொம்ப கம்மி, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்க கன்சிஸ்டன்டா அதுக்கு ஒரு ஒரு பிலீஃபோட ட்ரூத்ஃபுல்லா எஃபர்ட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிராக்கிள் உங்களுக்கும் நடக்கும். இது இன்னும் சிம்பிளா சொன்னா, விஜய் சேதுபதி அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பாரு, நீ ஒரு விஷயம் நினைச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற, அதே நேரத்தில் யூனிவர்ஸ் ஒரு விஷயம் நினைச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கும். நீ ஆக்ஷன் எடுத்து போக 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 அந்த யூனிவர்ஸ் எடுக்கிற ஆக்ஷனும் உனக்கு பக்கமா வந்துட்டு இருக்கும். ஒன் ஃபைன் டே இந்த ரெண்டுமே கொலைட் ஆகும். அப்போ பிளாஸ்ட் ஆகும். அந்த டைம் வந்து மக்கள் எல்லாத்துக்குமே நீ பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே போய் சேரும். அப்படிதான் அவரோட கெரியர் வளர்ந்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் யாரெல்லாம் பாத்தீங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Bye, I'll see you in the next video.